பாடம் படிச்சதில்ல, நாங்க நட்பு படிச்சோம் சின்ன வயசுல. நாங்க அழுததில்ல, ஒன்னா சேர்ந்து சிரிச்சோம். காசுக்கு ஒரு பஞ்சம் வந்தாலும் பாசத்துக்கு பஞ்சம் இல்ல. தினம் தினம் சண்டை போட்டாலும் நெஞ்சுக்குள்ள பஞ்சம் இல்ல. என் நண்பனை போல யாரும் இல்ல இந்த பூமியில. என் நட்புக்கு தான் ஈடே இல்ல இந்த பூமியில. ஜாதியில பேதம் இல்ல நட்புக்குள்ள. என் நண்பன் இருக்கிற வரையில் எனக்கு கவலை இல்ல. இப்ப எல்லாம் முடிஞ்சு போச்சு, என் நெஞ்சில் ஞாபகமாச்சு. இப்ப எல்லாம் முடிஞ்சு போச்சு, என் நெஞ்சில் ஞாபகமாச்சு. நண்பாவாடா நண்பாவாடா அந்த கல்லூரி நாட்களில நாங்க காலேஜ் போகையில வட்டி தொட்டி எல்லாம் வட்டி போட்டுடும். ஓட்டி கடை போதவில்லை, செட்டிக்குள்ள செட்டும் இல்ல எங்கள போல. நட்புக்குள்ள பிரச்சனை தான் வந்ததே இல்ல. என் நண்பனை போல யாரும் இல்ல இந்த பூமியில. என் நட்புக்கு தான் ஈடே இல்ல இந்த பூமியில. ஜாதியில பேதம் இல்ல நட்புக்குள்ள. என் நண்பன் இருக்கிற வரையில் எனக்கு கவலை இல்ல. இப்ப எல்லாம் முடிஞ்சு போச்சு, என் நெஞ்சில் ஞாபகமாச்சு. இப்ப எல்லாம் முடிஞ்சு போச்சு, என் நெஞ்சில் ஞாபகமாச்சு. இப்ப எல்லாம் முடிஞ்சு போச்சு, என் நெஞ்சில் ஞாபகமாச்சு. எல்லாம் முடிஞ்சு போச்சு, என் நெஞ்சில் ஞாபகமாச்சு. என்ன மச்சானை நீ யாரை கூப்பிடுவ நண்பா, திரும்பி வாடா. நட்பே துணை, நட்பே துணை. மீனம்மா மீனம்மா கண்கள் மீனம்மா, தேனம்மா தேனம்மா நானும் ஏனம்மா. சுகமான புதுராகம் உருவாகும் வேலை நானும் இதமாக சுககால துணை வேண்டாமோ. சந்திரன் சூரியர்கள்
தத்தை போல தாவும் பாவை பாதம் நோகும் என்று மெத்தை போல பூவை தூவும் வாழை காட்டும் உண்டு. கண்ணில் ஆடும் ஆங்கனி கையில் ஆடுமோ, கண்ணில் ஆடும் ஆங்கனி கையில் ஆடுமோ. சரம் முல்லை கொடியாரோ பாவை என்னும் தேரில் வரும் தேவன் மகள் நீயோ.
ஓடிவா பள்ளிக்கூடம் போகலாம் பக்கம் ஓடிவா பச்சை கிளி முத்துச்சரம் முல்லை கொடியாரோ பாவை என்னும் தேரில் வரும் தேவன் மகள் நீயோ தேங்க்யூ. அடி வெள்ளக்கார வேலாயி நீ அடி வெள்ளக்கார வேலாயி ஹலோ ஹலோ அடி வெள்ளக்கார வேலாயி நீ கொள்ளக்காரியானாயே அடி வெள்ளக்கார வேலாயி நீ கொள்ளக்காரியானாயே எதை வச்சு நெஞ்ச அடி வெள்ளக்கார வேலாயி நீ கொள்ளக்காரியானாயே அடி வெள்ளக்கார வேலாயி நீ கொள்ளக்காரியானாயே எதை வச்சு நெஞ்ச நீ தொலைச்ச உள்ளிருக்கும் இதயத்தை திருடி புட்ட உன் விழிகள் ஈட்டியோ அது ஊடுருவி பாயுதே உன் மொழி என்ன சாட்டையோ என்ன சலாம் போட வைக்கிறே அடி வெள்ளக்கார வேலாயி நீ கொள்ளக்காரியானாயே அடி வெள்ளக்கார வேலாயி நீ கொள்ளக்காரியானாயே வெள்ளத்தில் அடித்து இழுப்பது போல் உன் விழிகளில் இழுத்து போராயே பள்ளத்தில் விழுந்த என் உயிரை நீ ஜில்லென தூக்கி போராயே வெள்ளமானோ உள்ள வண்டி நட்டியடி காதல் செடி பறந்தேன் பறந்தேன் பறந்தேனே எல்லை கோடு இல்லையடி அறிந்தேன் அறிந்தேன் அறிந்தேனே உலகை உன்னால் அறிந்தேனடி அடி வெள்ளக்கார வேலாயி நீ கொள்ளக்காரியானாயே அடி வெள்ளக்கார வேலாயி நீ கொள்ளக்காரியானாயே அன்புன்னு என்ன தெரியுமா உனக்கு? நண்பன்ல ஏதுவான் நல்ல நண்பன் கெட்ட நண்பன் நண்பன்னாலே நல்லவன் தான். வாடாய மச்சான் இங்கே வாடாய மச்சானே வந்து நம்ம நட்ப சேர்த்து கோடாய மச்சானே ஃப்ரெண்டு உன் கூட சுத்தும் போது இல்ல ஃபீலிங் வந்து நீ நட்ப காட்டி பாரு புது மீனிங்
ஒன்னா பைக்கேறி ஊரை சுத்தி பார்த்தோம், காசு ஷேர் பண்ணி டூருக்கு தான் போனோம். அந்த காலமெல்லாம் எங்க போச்சு மச்சி, நினைச்சு பார்க்கும்போது கண்ணு தண்ணியாச்சு. கடலுல நான் ஷிப்ப விட்டேன்டா, என் ஃப்ரெண்ட்ஷிப்ப தானா தப்ப விட்டேன்டா. கடலுல நான் ஷிப்ப விட்டேன்டா, என் ஃப்ரெண்ட்ஷிப்ப தானா தப்ப விட்டேன்டா. வாடா என் மச்சான் இங்கே வாடா என் மச்சானே, வந்து நம்ம நட்பா சேர்த்து கோடா என் மச்சானே. ஃப்ரெண்டு உன் கூட சுத்தும் போது இல்ல ஃபீலிங், வந்து நீ நட்பா காட்டி பாரு புது மீனிங். சோறு 10 பேரு, என்ன நடந்தாலும் ஷேரிங் தான் பாரு. என்ன இருந்தாலும் ஃப்ரெண்டா போல வருமா, பணத்துல புரண்டாலும் நிம்மதிய தருமா. 1000 சொன்னாலும் நீ தாண்டா என் மச்சி. 2005 தொடங்கி 2015 ஒன்னா இருந்தோம் ஒன்னா நடந்தோம், உலகம் தெரிஞ்சாலும் நட்புல தான் மிதந்தோம். ஒரு தட்டு சோறு 10 பேரு, என்ன நடந்தாலும் ஷேரிங் தான் பாரு. கஷ்டம் தாண்டி வந்த கூட நீயும் இருந்த, நல்ல ஃப்ரெண்டா நீ தோல் கொடுத்த. காக்கா கூட்டமாக ஒன்னா தான் இருந்தோம், வேட்டு சத்தம் கேட்டு பறந்து போட்டோம். உன்கிட்ட முன்னாடி ஒரு சொல்லிருக்கேன், உனக்காக உயிர் கொடுப்பேன், எடுத்துக்கோ. ஒன்னா பைக்கேறி ஊரை சுத்தி பார்த்தோம், காசு ஷேர் பண்ணி டூருக்கு தான் போனோம். அந்த காலமெல்லாம் எங்க போச்சு மச்சி, நினைச்சு பார்க்கும்போது கண்ணு தண்ணியாச்சு. கடலுல நான் ஷிப்ப விட்டேன்டா, என் ஃப்ரெண்ட்ஷிப்ப தானா தப்ப விட்டேன்டா. கடலுல நான் ஷிப்ப விட்டேன்டா, என் ஃப்ரெண்ட்ஷிப்ப தானா தப்ப விட்டேன்டா. ஏ வாடா என் மச்சான் இங்கே வாடா என் மச்சானே, வந்து நம்ம நட்பா சேர்த்து கோடா என் மச்சானே. ஃப்ரெண்டு உன் கூட சுத்தும் போது இல்ல ஃபீலிங், வந்து நீ நட்பா காட்டி பாரு புது மீனிங். ஒன்னா பைக்கேறி ஊரை சுத்தி பார்த்தோம், காசு ஷேர் பண்ணி டூருக்கு தான் போனோம். அந்த காலமெல்லாம் எங்க போச்சு மச்சி, நினைச்சு பார்க்கும்போது கண்ணு தண்ணியாச்சு. கடலுல நான் ஷிப்ப விட்டேன்டா, என் ஃப்ரெண்ட்ஷிப்ப தானா தப்ப விட்டேன்டா. கடலுல நான் ஷிப்ப விட்டேன்டா, என் ஃப்ரெண்ட்ஷிப்ப தானா தப்ப விட்டேன்டா. அவன் கண்ட எல்லாம் மாத்தி வச்சான். நீ எங்க போன எங்க வச்சான், என எண்ணி எண்ணி எங்க வச்சான். நட்பால நம்ம நெஞ்ச தச்சான், நம் கண்ணில் நீர பொங்க வச்சான்.
தூரத்தில் பூத்திட்ட தொப்புள் கொடி காதலை தாண்டியும் உள்ளபடி என்றும் நட்புதான் உயர்ந்தது 10 படி உன்னப்பை நாங்கள் பெற்றோம் அதனாலே ஆவும் பெற்றோம் மேலே மேலே சென்றோம் வான்மேகம் போலே நின்றோம் புது பாதை நீயே போட்டு தந்தாய் என் பாதி வழியில் விட்டு சென்றாய் ஒரு தாயை தேடும் பிள்ளையானோ நீ இல்லை என்றால் எங்கே போவோம் என் ஃப்ரெண்ட போல யாரு மச்சான் அவன் ஃப்ரெண்ட எல்லாம் மாத்தி வச்சான் நீ எங்க போன எங்க மச்சான் என எண்ணி எண்ணி எங்க வச்சான் நட்பான நம்ம நெஞ்ச தச்சான் நம் கண்ணில் நீர பொங்க வச்சான் எங்கு போனாலும் தூரம் சென்றாலும் நம் நட்பு பிரியாதே காலம் போயினும் நாட்களோடினும் நம் நட்பு மாறாதே முதல் முறை நம் பார்த்த அந்த நாட்கள் நினைத்தாலும் வராது அந்த நேரம் கிடைக்காது மீண்டும் அந்த காலம் பிரிந்து நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராறும் மதனமென நிகழ்வரத கண்டமிதில் எக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு திரை முதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறந்தியந்து செய்ய மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. ஒரு 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்துமாறு அன்புடன் வேண்டுகிறேன். பெரம்பூர் குபேந்திரன், ஜெனரல் செக்ரட்டரி. ஆறுமுகம், கபடி பிளேயர். நன்றி. இப்பொழுது கூட்டு பிரார்த்தனைக்கான நேரம். நம் கல்லூரி முன்னாள் மாணவர் பொன்னேரி இளங்கோ உடல்நலக் குறைவுற்று அப்போலோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று தற்சமயம் உடம்பு சுகமில்லாத நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார். அவரும் நமக்கு உற்ற தோழரும் நண்பர் நூர் முகமது அவர்கள். இது ஒரு அனைவருக்கும் நூர் முகமது அவர்கள் நோய்வாய்ப்பட்டு பேரலைஸ் அட்டாக் ஆகியிருக்கிறார். இது நடந்து ஒரு 2 மாதம் ஆகியிருக்குது. நிறைய பேருக்கு தெரியாது.
வேறு யார்? இன்னொருத்தர் யார் தம்பி? இன்னொருத்தர் யார்? நமது நண்பர் செல்வராகவன். அவர் கடந்த 1 மாதத்துக்கு முன்பாக நோய்வாய்ப்பட்டு அப்போலோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று கோமா நிலையில் இருக்கிறார். அவர்களுக்கான கூட்டு பிரார்த்தனை நேரம். அனைவரும் 2 நிமிடம் கூட்டு பிரார்த்தனை செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. அன்பார்ந்த நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது சுமார் 40 ஆண்டுகளுக்கு முன்பு நீங்கள் எல்லோரும் ஒரு ஹீரோவாக இருந்தீர்கள். இப்போது அதை நினைத்து பார்த்தாலும் சந்தோஷமாக இருக்கிறது. பஸ்ஸு முதல் காலேஜ் வரை எந்த காலேஜில் நின்னோம், எந்த காலேஜில் படிப்போம் அதெல்லாம் ரெண்டாவது. கரெக்டான பஸ்ஸில் வந்து கரெக்டான பஸ்ஸில் போய் எல்லாரும் ஒரு ஹீரோ மாதிரி வாழ்ந்தோம். பட் இன்னும் எல்லோரும் நிறைய பேர் ஹீரோ மாதிரி தான் இருக்கிறாங்க. ஒரு சிலர் தான் கொஞ்சம் ஹெல்த்தை விட்டுட்டாங்க. ஸோ எப்போவுமே நம்மளுடைய படித்த ஆண்டுகள் வந்து ரொம்ப பெருமைப்பட வேண்டிய ஆண்டுகள். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 80, 90 அந்த டைமில் ஃப்ரெண்ட்ஸுனால் வெறும் நண்பர்கள் தான். வேறு ஜாதி, மதம், பணம் இருக்குது இல்லை எதையுமே பார்க்காத வயசு அது இல்லையா? கையில் 2 ரூபா இருந்ததுன்னா அந்த 2 ரூபாய் 8 பேர் டீ குடிச்சிட்டு போயிடுது. 25 பைசா. நன்றிமா. தேங்க்யூ. ஸோ யாரிடமும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் வாழ்ந்த காலங்கள், அந்த 3 வருட காலங்கள் ரொம்ப இனிமையான நாட்கள் வாழ்க்கையில். இப்போவும் நம்ம நினச்சி பார்த்தோன்னா ஒரு 3 நாள் 5 நாள் போன மாதிரி வாழ்க்கையில் போயிடுது. நம்ம எல்லாத்துலேயுமே எந்த ஈகோ எதுவுமே இருக்காது. இப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய ஈகோ தான். எல்லாருக்கும் தேவையில்லாத ப்ரெஸ்டீஜு, நீ யார் நான் யார், இதெல்லாம் கெட்டு போயிடுச்சு. ஸோ நீங்கள் எல்லோரும் நல்ல ஹெல்த்தோடு வளரணும். முடிஞ்ச அளவுக்கு காலையில் ஒரு 20-30 நிமிஷம் உங்கள் ஹெல்த்தை பாருங்கள். நம்மளாம் இன்னும் ஒரு 10-20 ஆண்டுகள் வாழ வேண்டும். நம்மளுடைய சந்ததிகளை அடுத்து நம்மளுடைய நட்பை சொல்லி கொஞ்சமாவது புரிய வைங்க. இப்போத்தி பசங்க எல்லாருமே எல்லாம் ஒரு செல்ஃப் லைஃப்பில் போயிட்டாங்க. நட்புனா என்ன, ஃப்ரெண்ட்ஷிப் என்ன எல்லாருமே சொல்லணும். நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 20-30 பேர் டச்சில் இருப்போம். இன்றைக்குமே ரொம்ப ஒரு பாசமாக அன்பாக இருக்கிற ஆளுங்க. குறிப்பாக 2 அட்வொகேட் இருக்காங்க, சங்கர், கணேஷ், அதை மாதிரி அண்ணாமலை, நம்ம குணா இருக்கார். அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து இந்த மாதிரி வேலை செஞ்சிட்ருப்பார். பட் அந்த ஜாலி பாய்ஸ் சில டைம் பார்க்க முடியல. ரொம்ப ஜாலியாக இருக்குது அந்த வாட்ஸ்அப்பு. மது எனக்கு தெரியுமான்னாரு. மதுலாம் மறக்க முடியாத ஆள் அவர். ஸோ அந்த மாதிரி 2-3 பேர் நல்ல அரசியலில் நல்ல செல்வாக்கோடு இருக்காங்க. காலங்கள் மாறிவிட்டது. எல்லோரும் இப்போ சொந்தமாக வேறு மாதிரி ஒரு உலகத்துக்கு போயிட்டாங்க. ஒரு மனிதர்களுக்குள்ள பாசம் இல்லை, நிறையா சண்டை சச்சரவு எல்லாம் போயிட்டுருக்கு. பட் நம்ம வாழ்ந்த காலங்கள் ரொம்ப நல்ல காலம். எல்லா ஹீரோவும் 100 ஆண்டுகள் வாழ வேண்டும் என்று மனதார வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். நந்தனம் கலைக்கல்லூரி முன்னாள் மாணவர்கள் சந்திப்பான இந்த தருணத்தில் இதில் கலந்து கொள்வதில் ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா ஒரு நண்பர் ஜோன் சொன்ன மாதிரி எதையுமே பற்றி கவலைப்படாத ஒரு காலம் கல்லூரி காலம். எல்லோரும் கல்லூரி காலம் தான் பேசுவாங்க. அந்த காலத்தை திருப்பி நினச்சி பார்க்குற ஒரு தருணம். நிறையா பழைய நம்ம நண்பர்களை பார்க்கும்போது அவங்க கூட நம்ம என்ன பண்ணோம், ஏன்னா இப்போலாம் பண்ண முடியாது. அந்த நேரத்தில் நம்ம பண்ண விஷயத்த இப்போ நினச்சாலுமே பண்ண முடியாது. பஸ்ஸில் ஏறுறது, ஒவ்வொரு காலேஜு கூட சண்டை, பச்சை பாஸ் காலேஜு கூட சண்டை, நியூ காலேஜு கூட சண்டை, இதெல்லாம் போய் காலேஜுக்குள்ளே போய் அடிச்சுட்டு வந்திருக்கோம். இப்போல்லாம் நினச்சா பார்க்க முடியாது.
இதெல்லாம் அந்த இது நாங்கள் 85-88 பீரியடு அவங்க ஜோன்ஸ் அவர் இளங்கோ அந்த காலகட்டம். இப்போ தாயகவி எம்எல்ஏ வராரு, எனக்கு 1 இயர் சீனியர். இன்றைக்கி நான் இங்கே விருகம்பாக்கம் பகுதி செயலாளர், திமுக பகுதி செயலாளர், கவுன்சிலர்னால் அதுக்கு வித்துட்டது இந்த காலேஜ் தான். உண்மையாக சொல்ல போனால் போய் தாம்பரத்தில் போய் சண்டை போடுறது, பச்சை பாஸ் கூட அப்போ பச்சை பாஸ் தான் டாப்பு. அவங்கள பீட் பண்ணி நம்ம காலேஜ் பேர் வந்துச்சுன்னா இந்திய எதிர்ப்பு போராட்டம் அந்த நேரத்தில் தாயங்கவி முன்னெடுத்த அந்த போராட்டம். நமது கவுன்சிலர் ஒரு கண்ணன் அவர்களுக்கு நண்பர் மது சால்வை அணிவித்து மகிழ்ச்சி. அந்த மாதிரி காலகட்டத்தில் அதெல்லாம் இன்றைக்கி நினைவு கூறும்போது ரொம்ப சந்தோஷமாக, அந்த மாதிரி காலகட்டங்கள் எதை பற்றி கவலைப்படாமல் ஒவ்வொரு பஸ்ஸாக ஏறுவோம். கேகே நகர்லேருந்து கிளம்பும் போது அங்கேருந்து பாண்டி பஜார் வரைக்கும், பில்லர் வரைக்கும் ஒரு பஸ்ஸு, பில்லர்லேருந்து பாண்டி பஜார் ராம்ஸ் பஜார் ஒரு பஸ்ஸு, அங்கேருந்து தேனாம்பேட்டை வரைக்கும் ஒரு பஸ்ஸு, தேனாம்பேட்டையிலேருந்து 23C எல்லா பஸ்ஸையும் மீட் பண்ணிவிடுவோம், எல்லா ரூட்டு பஸ்ஸையும் மீட் பண்ணுவோம். அன்றைக்கி அங்கேருந்து வந்து இது மாதிரி ஒவ்வொரு ஜாலியான மூமெண்ட். அதை வந்து இன்றைக்கி நம்ம பசங்க அந்த மாதிரி என்ஜாய் பண்ணுறாங்களான்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம பண்ண என்ஜாய்மெண்ட்டு வேறு. ராஜு இருக்காப்புல, அண்ணாதுரை, மது எல்லாம் கல்யாணம். அதாவது எஸ்ஐடி பொண்ணுங்களை பார்க்குறதே பெரிய விஷயம். எஸ்ஐடி பொண்ணுங்களை நம்மளை மதிக்க மாட்டாங்க. நல்ல மார்க்ஸ் படிக்கும்போது மதிக்க மாட்டாங்க. அதில் கல்யாணம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி அதுக்கு ஃபஸ்ட்டு இன்றைக்கி எதுக்கு அதை நினைவு கூறேன்னா, இன்றைக்கி 35 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ண நாள் இன்றைக்கி நான் தான் முதல் விட்னஸ். இல்லை அதில் விட இன்னும் ஒரு கொடுமை என்னென்னா, அவர் இப்போ கல்யாணம் பண்ணது பிராமின் பொண்ணு. அவங்க வீட்டில் ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்க. வீட்டில் போய் மடிப்பாக்கத்தில் போய் சண்டை போட்டோம். இவன் வண்டியர், ஜாதியை பேசக்கூடாது, ஜாதியை நம்ம அந்த காலத்தில் நினைக்கல, ஆனால் அவங்க பிராமின்றதுனால ஒத்துக்கலை. அந்த மாதிரி அதை கூட கவலைப்படாமல் ஒரு எதை பற்றியும் கவலைப்படாமல் ஒரு துணிவு, அந்த துணிவு எனக்கு இன்றைக்கி அரசியலில் உதவுது. இன்றைக்கி மிகப்பெரிய தொழிலதிபர்கள் ஜோன்ஸ், இப்போ அவர் யாருன்னு சொல்லாமே உட்காந்துட்டார். இன்றைக்கி நமக்குள்ளே இருக்கிறதுல மிகப்பெரிய தொழிலதிபர் ஜோன்ஸு. அது மாதிரி இன்னொரு பெரிய தொழிலதிபர் முன்னாள் அமைச்சர் ஆர்காட்டாரோட பிஏவாக இருந்தவர் இளங்கோ, டிஎஸ்பி, நம்ம பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் பாபு, இன்னொரு என்னை மாதிரி ஒரு கவுன்சிலர் இது சுப்பிரமணி, எம்எல்ஏ இப்போ தாயங்கவி கிட்ட என்ன ஒரு 5 பேசுகிறேன், இப்போ தான் 5 நிமிஷத்தில் வந்துடுறேன்னாரு. இந்த மாதிரி ஒரு பெரிய மீட் அடிக்கடி இதை வந்து ஏற்பாடு பண்ண அத்தனை நண்பர்களுக்கும் நிச்சயமாக இது என்னென்னா ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட். எல்லா கவலையும் எல்லா பிரச்சனையும், பிஸ்னஸ்ஸு, கடம்பம், வாழ்க்கை, எல்லா பிரச்சனையும் மறந்துட்டு இந்த ஒரு 1 ஹவர் உட்காந்துருக்க பார்த்தீங்களா ஒன்றா சேர்ந்து, இந்த தருணம் நிச்சயமாக கிடைக்காது. இதுக்காக தான் இங்கே வந்து நம்ம கலந்துக்கிறது. இதை தருணத்தை ஏற்படுத்தி கொண்டு கொடுத்த நம்ம நண்பர்களுக்கு அனைவருக்கும் நான் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். நமது நண்பர் ஜோன்ஸ் அவர்களுக்கு சால்வை அணிவித்து சிறப்பு செய்கிறார். அது வேற இது வேற சொன்னேன். ஆமாம், இது ஸ்பெஷல் சால்வை. ஆமாம், பார் என்ன ஜோன்ஸுக்கு மாலை அணிவித்து சால்வை செய்பவர் நமது ஜாலி பாய்ஸ் குடும்பத்தின் மைனர் குஞ்சான். மைனர் குஞ்சுமணின்றாங்க. அடுத்த நிகழ்வாக நமது இளங்கோவன் அவர்கள் ஓரிரு வார்த்தைகள். அனைவருக்கும் மாலை வணக்கங்கள். குணா அவர்கள் ஓரிரு வார்த்தை என்று சொல்லிவிட்டார். ஓரிரு வார்த்தையிலேயே முடிச்சு விட்றேன். ஜோன் சொன்னது போல் அன்றைக்கி 2 ரூபா இருந்தால் நம்ம சந்தோஷமாக இருந்தோம்னு சொன்னார். 2 ரூபா கூட இல்லாத போதும் அந்த இல்லை. அது இளங்கோவன் அவர்களுக்கு அது நமது ஜோன்ஸ் லெவலுக்கு 2 ரூபா இருந்திருக்கோம். தெய்வ சிகாமனை எங்கள்கிட்ட இல்லை, மகிழ்ச்சி செய்கிறார், சிறப்பு செய்கிறார். ஆனால் அன்றைக்கி இருந்த சந்தோஷம் இன்றைக்கி பல கோடி இருந்தும் வரல. அதுதான் உண்மை. பையில் காசு இருக்காது, ஜனதா ஹோட்டலில் செட் தோசை சாப்பிடுவோம். கையில் காசு இருக்காது, கோல்ட் பேக் கிங் சிகரெட்டு, கோல்ட் பேக் இருக்கும், கிங் கிடையாது, கோல்ட் பேக் சிகரெட் இருக்கும்.
கையில் காசு இருக்காது, பான் பராக் போடுவானுங்க. இதெல்லாம் காசு இல்லாமல் நடக்குது. ஆனால் அந்த சந்தோஷம், அது பில்லு கட்டுறமோ கட்டலையோ அது வேறு விஷயம். அந்த கேண்டீன்காரன் லாஸ் ஆனதே நம்ம காலேஜால் தான். அந்த 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 ஒரு பழக்கம் அது யாருக்கு வரும்னா அது ஒரு தைரியமான ஆளுக்கு தான் வரும். தின்னுட்டு காசு கொடுக்காம ஜனதா ஓட்டில் வர்றதுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். அந்த தைரியத்தால் தான் நிறைய பேர் எம்எல்ஏவும் எம்பியாகவும் பகுதி செயலாளராகவும் இன்றைக்கி இருக்கிறாங்க. நீங்கள் லைலா காலேஜ் எடுத்து பாருங்கள், ஒரு பெயர் ரொம்ப ரேர் எம்பி எம்எல்ஏவாக இருக்கிறது, இந்த பகுதி செயலாளர் இருக்கிறது, தொழிலதிபராக இருக்குது. ஜோன்ஸ்லாம் நான் கடை போட்டு நினச்சி பார்க்கல, இவ்வளோ பெரிய தொழிலதிபராக வருவாங்க. அதுக்கு என்னடா முதலீடுனா வேறு ஒன்றும் முதலீடே கிடையாது, தைரியம் மட்டும்தான் முதலீடு. அந்த தைரியம் வந்து 2-3 காலேஜ் தான் வந்துச்சு. ஒன்று பர்ஷபாத் காலேஜ், இன்னொன்று நந்தன மார்ஸ் காலேஜ். நீங்கள் எடுத்து பாருங்கள், மற்ற காலேஜெல்லாம் பாருங்கள், எம்எல்ஏ தேடும். லைலா காலேஜ் எம்எல்ஏ என்ன சொல்லி பாருங்களேன். அது ஆடிக்கார் வச்சுருப்பான், அந்த மாதிரி வச்சுருப்பான், பணக்காரனாக இருப்பான், பொதுநலில் வரமாட்டான். இங்கே வந்து பொதுநலத்தில் நிறைய பேர் இருப்பான். காரணம் வந்து ஒரு இந்த கல்லூரியில் வந்து படிப்பை சொல்லிக் கொடுத்தாங்களோ சொல்லிக் கொடுக்கலையோ, அவங்க சொல்லிக் கொடுத்தாங்க, நம்ம படிக்கிறதுக்கே போகிறதில்ல. முதல் பீரியடில் அட்டெண்டன்ஸை போட்டு அடுத்தது ஓடி வந்துடுறது தான். அப்போது வந்து நம்ம இப்போ தான் எலெக்ஷன் கிடையாது. அப்போ எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா இது வந்து ஜனாதிபதி எலெக்ஷன் மாதிரி நடக்கும் நம்மளுது. ஐயோ எப்பா சரியான போட்டி அங்கங்கே ஒரே. இப்போலாம் அது ஒன்றும் இல்லாத போச்சு. அந்த கொடுத்த தைரியத்தில் இப்போ எல்லாம் நல்லா வந்திருக்கீங்க. நம்மளுக்கு என்ன வருத்தம்னா நம்ம காலேஜ் பசங்க நம்மளுடைய ஹெல்த்தை கொஞ்சம் பார்த்துக்க மாட்டுறாங்க, அவ்வளோதான். மற்றபடி எந்த குறையும் இல்லை. ஜாலி பாய்ஸாகவே பேர் மட்டும் இருக்கட்டும், ஜாலியாக இருக்காதிங்க அவ்வளோவா. நம்ம டெய்லி ரொம்ப ஜாலியாக இருக்குது. ஜாலி பாய்ஸ் பேர் வச்சு சுரேஷ், அவர் டெய்லி ஜாலியாக இருக்கிறதுனால அது பேர் வச்சுருக்காருன்னு நினைக்கிறேன். அதனால் எது அக்கேஷனலாக குடிங்க, அடிக்கடி குடிக்காதீங்க. அதனால் கொஞ்சம் உடம்பு மட்டும் பார்த்துங்க. இப்போ நிறைய பேருக்கு நம்ம அஞ்சலி செலுத்துறது மாதிரி ஏற்பட்டு போய் அது மன வருத்தமாக தான் இருக்குது. இப்போ 5-6 பேர் வேறு நான் 100ல் நினச்சி பார்க்கல பேரலிஸ் அட்டாக் வரும்னு. அதனால் கொஞ்சம் ஜோன் சொன்ன மாதிரி கொஞ்சம் ஹெல்த்தை பார்த்துங்க. ரொம்ப நேரம் நான் பேச விரும்பலை, அதனால் எல்லாம் இந்த வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைவேறு. நன்றி, வணக்கம். ஹலோ. மாநில துணை அமைப்புச் செயலாளர், திமுகவோட துணை அமைப்புச் செயலாளர் தாயம் கவி அவர்களையும் இந்த எல்லாரோட சார்பாகவும் நான் வருக வரவேற்கிறேன். நண்பர் கவி அவர்களுக்கு அருள்முருகன் இந்த இனிய மாலை வேளையில் நந்தனம் கலைக்கல்லூரியின் காளைகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த விழா ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக ஷேக்ஸ்பியர் அவர்கள் சொல்வார், நத்திங் தேர் இஸ் பெட்டர் தன் ரிலேஷன்ஷிப், பட் ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் பெட்டர் தன் ரிலேஷன்ஷிப். இந்த உலகத்தில் உறவுகளை காட்டிலும் சிறந்தது ஒன்றுமில்லை, ஆனால் அதைவிட காட்டிலும் நட்பு சாலச் சிறந்தது என்று ஷேக்ஸ்பியர் அவர்கள் குதிரலாயத்தில் பிறந்த மாபெரும் கவிஞன் கூறியிருப்பது. அவருடைய வார்த்தைக்கு இணங்க இன்று அனைவரும் நட்போடு வாழ்கிறோம், நட்புக்கு இலக்கணமாக வாழ்கிறோம். உறவுகள் வந்து வந்து போகும், ஆனால் நட்பு மட்டும் என்றுமே நிலைத்து நிற்கும். அதுதான் நட்பு. நட்புக்கு வள்ளுவ பெருந்தகை எவ்வளவோ வரிகள் இருந்தாலும் கூட உடுக்க இழந்தவன் கை போல அங்கே இடுக்கன் களைவதாம் நட்பு. அந்த நட்பிற்கு இலக்கணமாக இன்று கல்லூரி மாணவர்கள், நந்தனம் கலைக்கல்லூரியின் மாணவர்கள் அனைவரும் இது ஒரு மிகச்சிறந்த விழாவாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இதை நினைக்கின்ற பொழுது மீண்டும் மீண்டும் இந்த நட்பு வளர வேண்டும், நட்பு தொடர வேண்டும், நம்முடைய உறவுகள் மேம்பட வேண்டும் என்று கூறிக்கொண்டு பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி இடம் சாருகிறேன். நன்றி, வணக்கம். நமது நண்பர் ரவி அவர்களுக்கு சுரேஷ் அவர்கள்
அடுத்த நிகழ்வாக நமது நண்பர் சுப்பிரமணியன் அவர்கள் ஓரிரு வார்த்தைகள். அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து நம்மளை எல்லாம் கல்லூரியில் படிக்கும் காலம் நம் கண் முன்னே எடுத்து வந்திருக்கின்ற அண்ணன் சுரேஷ் உள்ளிட்ட நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அத்தனை நம்ம நண்பர்களுக்கும் சுப்பிரமணியன் அவர்களுக்கு நண்பர் ரவிச்சந்திரன் அவர்கள் சிறப்பு செய்யும் நேரம். அவர்களுக்கு முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள நம்முடைய கல்லூரியின் முன்னாள் மாணவர் பேரவை துணைத் தலைவரும் 2 முறை திருவிக நகர் சட்டமன்ற உறுப்பினருமாகிய நம்முடைய மரியாதைக்குரிய அண்ணன் தாயகம் கவி அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே நமக்கு பாதுகாவலர்களாக வலது இடது என்ற மாதிரி நந்தனம் கலைக்கல்லூரி முன்னாள் மாணவர்களுக்கு அண்ணன் ஜோன்ஸ் அவர்களும் அண்ணன் இளங்கோவன் அவர்களும் இதுபோல நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு உறுதுணையாக இருக்கின்ற அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நான் எங்கள் தலைவர் வைகோ கூட திமுகவில் இருந்து ஜெயிச்சதுக்கப்புறம் போயிட்டேன். 31 வருஷமாக மதிமுகவில் இருக்கேன். இன்றைக்கி மாவட்ட செயலாளர் இருக்கேன். இதுக்கு எல்லாம் காரணம் யாருன்னா, எனக்கு முன்னால் நீங்கள் இருந்த சீனியருங்க, நீங்கள் வழி காமிச்சு தான். அது ஜெயிலுக்கு போனாலும் சரி, எது போனாலும் நீங்கள் கொடுத்த தைரியம், நம்ம கல்லூரியுடைய எங்கே போனாலும், ஜெயிலுக்கு போனாலும் சரி, ஒரு ஹோட்டலுக்கு போனாலும் சரி, எந்த ஒரு இதுக்கு போனாலும் அந்த இடத்துல நம்மளுடைய கல்லூரி மாணவர்கள் நம்மளை மிகவும் வரவேற்பாளராக இருப்பாங்க. நந்தனம் காலேஜா வாப்பா, நான் அந்த பேட்சுப்பா அந்த பேட்சுன்னு சொல்லி நமக்கு எல்லாமே. தேர்தலில் நான் 139 வாரில் நின்னேன். நான் போட்ட பிட் நோட்டீஸில் நந்தனம் கல்லூரி முன்னாள் மாணவர் பேரவை தலைவராக இந்த வருஷம் இருந்துன்னு போட்டேன். அவ்வளோதான். எந்த வீட்டுக்கு போனாலும் ஒரு தெருவில் போனால் 2-3 பேர் பொதுமக்கள் வரவேற்கிறாங்களே, நம்ம கல்லூரி மாணவர் இருக்காங்கன்னு ஒன்று நான் பார்த்துக்கிறேன். சுப்பிரமணி நீ போ, நான் பார்த்துக்கிறேன், அந்த தெருவை நான் பார்த்துக்கிறேன்னு. உண்மையாலுமே நான் ஜெயிச்சதுக்கு காரணம் நந்தனம் கலைக்கல்லூரி மாணவர்கள். ஒரு 200 மாணவர்கள் 139 இருக்காங்க. அப்படி வேலை செஞ்சாங்க நான் ஜெயிக்கணுன்னு. உண்மையாலுமே அவங்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதனால் எந்த ஒரு இதுவும் நீங்கள் தைரியமாக எனக்கு முன்னால் பேசணும் சொன்ன மாதிரி அந்த தைரியம், அந்த இது எல்லாமே கிடைச்சது நம்மளுடைய கல்லூரி முன்னாள் மாணவர்கள் வழி தொட்டு அப்படியே வந்தது தான். இன்றைக்கி எல்லா விதத்துலையும் நல்லா படித்தவங்களாம் பெரிய இந்த காலேஜெலாம் அண்ணன் சொன்ன மாதிரி யாருமே பெருசாக ஜொலிச்சதே கிடையாது. ஆனால் நந்தனம் கலைக்கல்லூரில் ஒரு மந்திரியை பார்க்க போனால் அங்கே பிஆர் 2 பேர் இருக்கிறான் நம்ம காலேஜ் மாதிரி. நம்ம நந்தனாசன் நம்ம உட்காரப்பா வாப்பா, எனக்கு தெரிஞ்சப்பா, நாங்களாம் ஒன்று சீனியர் பண்ணுறாங்க. அதுபோல் எந்த இடத்துல போலீஸ் அதிகாரிங்க எல்லா விதத்துலையுமே நம்ம முன்னாள் மாணவர் சார்பாக ஃபயர் சர்வீஸுக்காக கட்டுங்க, காலேஜ் சார்பாக அந்த பக்கம் கட்டுறேன்னு சொல்லியிருக்காங்க. அது அமைச்சர் கவியானோட பேசுகிறேன்னு சொல்லியிருக்காரு. முன்னாள் மாணவர் சார்பாக ஃபயர் சர்வீஸுக்காக நம்ம போன வழியில் முன்னாள் மாணவர்கள் ஒரு ஆர்ச்சி கட்ட சொல்லியிருக்காங்க. அதை ஜோன்ஸ் அண்ணன் நினச்சாருன்னா நாங்களும் பங்கு எடுத்துக்கிறோம். அவரை மட்டும் இல்லை, கொஞ்சம் நல்லா ஒரு இதுவாக கட்டுற அளவுக்கு இந்த ஏதோ நூற்றாண்டு ஏதோ வருது போல் பிரின்ஸிபால் சொல்ல சொன்னார். இந்த கூட்டத்தின் வாயிலாக அண்ணன் ஜோன்ஸ் அண்ணன் அவர்கள் அதுக்கு நம்ம பிரின்ஸிபாலை சந்தித்து அதுக்கு பிடபிள்யூ நம்ம பர்மிஷனை வாங்கி அண்ணன் கவியானன் மூலயமா அமைச்சர்கிட்ட நம்ம நாங்கள் செய்கிற முன்னாள் மாணவன் உங்கள் தலைமையில் இளங்கோவண்ணன் தலைமையில் எல்லோரும் நம்ம இருந்து நம்ம எம்எல்ஏ கவியானன் முயற்சியில் அமைச்சரத்தை தரக்கிற மாதிரி அதை ஏற்பாடு பண்ணிட்டுனா நல்லாயிருக்கும். நன்றி, வணக்கம். அடுத்த நிகழ்வாக நமது தாயகம் கவி அவர்கள் நமது நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர் சுரேஷ்க்கு, மடிப்பாக்கம் சுரேஷ் அவர்களுக்கு சிறப்பு செய்யும் நேரம். அடுத்த நிகழ்வாக 45B ரூட் முன்னாள் மாணவர்கள் சங்க தலைவர் நம்ம துணைத் தலைவர் நாராயணன் அவர்கள் தாயகம் கவி அவர்களுக்கு சிறப்பு செய்யும் நேரம். நமது நண்பர் சந்திரன் அவர்கள் தாயகம் கவிக்கு சிறப்பு செய்யும் நேரம்.
சந்திரன் அவர்கள் நமது நண்பர் ஜோன்ஸ் அவர்களுக்கு சிறப்பு செய்யும் நேரம். அடுத்த நிகழ்வாக நண்பர் இளங்கோ அவர்களுக்கு சிறப்பு செய்யும் நேரம். அடுத்த நிகழ்வாக நமது நண்பர் மதியழகன் அவர்களை ஓரிரு வார்த்தைகள். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இதில் சீனியரும் வந்திருக்கிறீங்க, ஜூனியரும் வந்திருக்கிறீங்க. உங்கள் அனைவருக்கும் ஜாலி பாய்ஸ் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த அனைவரும் சேர்றதுக்கு ஆரம்ப புள்ளியாக இருந்த அவர் ரமேஷ் மற்றும் முத்துக்கும் இந்த நேரத்தில் நம்ம நன்றியை சொல்லிக்கிறோம். அவர் தாயக கவியில் கலைஞரை வர வச்சு அழைச்சிட்டு வெளியே போகிறது, அந்த நம்ம நேரு சில குண்டு வெடிப்பு, அந்த ஆர்ப்பாட்டம் போராட்டம் இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு வந்தவங்க தான். சுப்பிரமணி கூட சொன்னார், எனக்கு இந்த கல்லூரி தான். அதே போல் தான் நாங்களும் கிராமத்துலேருந்து வந்தவங்க. வலசரவாக்கம் அன்றைக்கி கிராமமாக இருந்தது. அப்போ எங்களை எல்லாமே சொல்லுவோம், எல்லாம் ஊராங்க குரூப் போகிறா, என்ன 12 பேர் ஒன்றா வருவோம். அந்த பூந்தமல்லி மதி எல்லாம் இவங்கெல்லாம் சைதாப்பேட்டை இவங்கெல்லாம் ஒரு கேங்க்கு வெளியவே. ஆனால் நாங்கள் எல்லாம் செட்டாக தான் வருவோம். கல்லூரியில் வந்ததுனால தான் அன்பு, பாசம், நேசம் அனைத்தும் நமக்கு தெரிஞ்சுது. வறுமையும் தெரிஞ்சுது, எல்லாமே தெரிஞ்சுது இந்த கல்லூரியில் தான். அதே மாதிரி அவர் சுப்பிரமணி சார் சொன்னார் பாருங்கள், நான் சேர்மன் ஆகிறதுக்கு காரணம் என்னன்னுட்டு. நான் சேர்மன் 2001 ஆனேன். அதுக்கு காரணமும் இந்த கல்லூரி தான். நம்ம கல்லூரின்றது வேறு எந்த கல்லூரியில் போனாலும் இந்த ஒரு மகிழ்ச்சி கிடைக்காது. இப்போ கூட நம்ம நண்பர் பிவிசி ஏஜென்சி நம்மக்கிட்ட ஒரு இது விட்டார். அப்புறம் சார் நீங்களும் நம்ம காலேஜா சார், நான் செந்தில் தம்பி மோகன் செட்டு சார் அப்படின்ட்டு. கவி சாரும் அப்படி தான். நாங்கள் எல்லா மீட்டிங்லேயும் கவி சார், கண்ணன் சார் எங்கேயும் சந்திச்சுப்போம். எங்கே போனாலும் இதனுடைய மகிழ்ச்சி கிடைக்காது. அதுக்காக தான் நம்ம எல்லாம் வந்திருக்கிறோம். மதுரவாயில் தொகுதியில் எந்த ஒர்க் இருந்தாலும் சொல்லுங்கள். நம்ம சுரேஷ் அட்வொகேட் தான் அதனுடைய பகுதி அமைப்பாளராக இருக்கிறாரு. எதாக இருந்தாலும் இதுதான் நம்ம வந்தோம் போனோன்றதை விட ஒவ்வொருத்தர் நம்ம தொடர்பு பயன்படுத்திக்கணும். இதுதான் நமக்கு கிடைச்ச பெரிய பயன்பாடு. ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். மதியழகன் முன்னாள் வலசரவாக்கம் சேர்மன் அவர்களுக்கு பொன்னாடை போற்றுவதற்காக கார்த்திக் அவர்களை அழைக்கிறேன். கார்த்திக். நமது ஜாலி பாய்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி ஒர்க்கிங் கமிட்டி இன் குணானன் அவர்களுக்கு நமது தாயகம் கவி எம்எல்ஏ அவர்கள் சிறப்பு செய்து பொன்னாடை போற்றுவார்கள். குணானன் அவர்களுக்கு. அடுத்தபடியாக நமது அரசு வழக்கறிஞர் திரு பாபு அவர்களை ஒரு சில வார்த்தைகள். அனைத்து கல்லூரி மாணவர்களாக இருந்து இன்று நல்ல முறையில் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, எனக்கு மேடையில் அதிகம் பேச தெரியாத காரணத்தினால் எங்கள் சார்பாக தாயம் கை அவர்கள் பேசுவார் என்பதை தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து நிகழ்வாக நமது நண்பர் எத்திராஜ் அவர்கள் ஓரிரு வார்த்தைகள். இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஒருங்கிணைத்து செயல்படுத்தி கொண்டிருக்கின்ற அருமை நண்பர் எத்திராஜ் அவர்களுக்கு முத்து அவர்களுக்கும் திருமாவளவன் சிறப்பு செய்யும் நேரம். அதை சார்ந்து எத்திராஜ் அவர்களுக்கு நண்பர் திருமா அவர்கள் சிறப்பு செய்யும் நேரம். மற்றும் சுரேஷ் பாஸ்கர் அனைத்து நண்பர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். பொதுவாக நம்முடைய இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது ரொம்ப சிறப்பாக சந்தோஷமாகவும்
நம்முடைய கல்லூரியில் படிக்கின்ற காலத்தில் நாம் எவ்வளவு துணிச்சலாக எந்த செயல் செய்தாலும் ஒரு ஆர்வத்தோடும் துணிச்சலோடும் செய்த காரணத்தினால்தான் நாம் அனைவரும் இன்று ஒரு பெரிய தொழிலதிபர்களாகவும் பெரிய அரசியல் எம்எல்ஏவாகவும் பல பொறுப்புகளை நாம் பெற்றிருப்பதற்கு காரணம் நம்முடைய கல்லூரியில் படித்த காலத்தில், அதிலும் குறிப்பாக இங்கே சொன்ன நம்ம தலைவர் மதியை போல மற்ற கல்லூரியை விட நம்முடைய கல்லூரியில் தான் அந்த சிறப்பு இருந்தது என்று சொன்னால் அது உண்மை. என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு தொழில் ஆரம்பத்திலிருந்து நான் தொழில் செய்து கொண்டு வருகின்றேன். அரசியல் என்பது எனக்கு அவ்வளோ ஈடுபாடு கிடையாது. இருந்தாலும் என்னுடைய மாவட்ட செயலாளர் தாமு அன்பரசன் அவர்கள், நீங்கள் அரசியலுக்கு வர வேண்டும், ஏன்னால் சின்னவரிலிருந்து நாங்கள் குடும்பத்தில் பழகிறது காரணத்தினால் அரசியலில் நீ வர வேண்டும் என்று அழைத்து என்னை பொதுக்குழு உறுப்பினராக ஆக்கி கவுன்சிலராகவும் ஆக்கி இன்று அழகு பார்த்து கொண்டு இருக்கின்ற என்னுடைய அமைச்சர் தாமு அன்பரசன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் உங்களுடைய சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே சமயத்தில் நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்த வேண்டும், அதற்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். தொடர்ந்து நடந்து நம்முடைய நண்பர்களை இந்த நேரத்திலே சந்தோஷமாக பார்ப்பதில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று கூறிக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நமது சிறப்பு அழைப்பாளர் தாயகம் கவி அவர்கள் கிரி அவர்களுக்கு சிறப்பு செய்யும் நேரம். தாயகம் கவி அவர்கள் கிரி அவர்களுக்கு சிறப்பு செய்யும் நேரம். நன்றி நன்றி நன்றி. அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த விழாவினை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து இந்த ஜாலி பாய்ஸ் குழுவினை ஒருங்கிணைத்து இன்றைக்கு இத்தனை நம்முடைய பழைய நண்பர்கள், நந்தனம் கலைக்கல்லூரி நண்பர்கள் இங்கே கூடுவதற்கு இந்த விழா முடிந்த பிறகு ஒரு சில கேளிக்கை இதெல்லாம் இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன். ஸோ அதுக்கும் எல்லா வகையிலையும் ஏற்பாடு செய்த நண்பர் சுரேஷ், குணா, கார்த்தி, டெல்லி கார்த்தி, நம்ம மது போன்ற எல்லா நண்பர்களுக்கும் முதற்க நன்றியை தெரிவித்து கொண்டு, இந்த விழா ஒவ்வொரு ஆண்டும் நம்ம கல்லூரியில் மே 1 நம்ம சந்திக்கிறோம். இது அந்த வழக்கமான ஒரு சந்திப்பு நிகழ்ச்சி இல்லாமல் இது ஒரு ஜாலி பாய்ஸ்ன்னு ஒரு குழு வச்சுருக்காங்க. அந்த குழுவில் ஜாலியாக இருக்கிறதுக்காகவே இந்த இது நம்மளுடைய நண்பர் இளங்கோ அவர்கள் சொன்ன மாதிரி அன்றைக்கி மேடே, அன்றைக்கி எந்த வித இதுவும் ஒரு பானங்கள், சிறப்பு பானங்கள்லாம் இது பண்ண கிடைக்காது. ஸோ அதனால் இன்றைக்கி உற்சாக பானத்தை இன்றைக்கி ஏற்பாடு பண்ணியிருக்காரு. ஸோ எல்லாமே சிறப்புங்க. முத்து செல்வன், அது காஃப் சிரப் சார், வேறு ஒன்றும் இல்லை, நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க. ஸோ எல்லாருக்குமே இன்றைக்கி காஃப் சிரப்பு இருக்குதுன்னு சொல்லி நம்ம நண்பர் குணா, இந்த ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவர் குணா அவர்கள் சொல்லியிருக்காரு. அது மாதிரி காஃப் சிரப்பு யார் யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ அவங்கெல்லாம் காஃப் சிரப்பு சாப்பிட்லாம். அளவாக சாப்பிட்ணுங்க. காஃப் சிரப்பு நண்பர்கள் அளவாக சாப்பிட. ஆமாம், அளவாக சாப்பிடுங்க. அதை விட ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கைன்னு சொல்லலாம், நம்மளுடைய இதை இதுக்கு இது பண்ணிக்கணும். இங்கே இந்த ஹால்குள்ளேயே இருங்க, ஏன்னா இந்த பின்னாடி போனீங்கன்னா கொஞ்சம் ஆபத்தான ஒரு இது இருக்குது. நீங்கள் அங்கே போய் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறேன்னு சொல்லி அந்த மாதிரி வேண்டாம், கொஞ்சம் ஒரு ஜாக்கிரதையாக நம்மளுடைய இதை நம்ம தான் பார்த்துக்கணும். வேறு யாரும், நம்மளே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு சூழல் அது. கொஞ்சம் எல்லாருமே நல்லா சேஃபாக இருங்க, சேஃபாக வீடு போய் சேரணும். எப்போதுமே நாங்கள் கவி அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து பல போராட்டங்களை சந்தித்தவர்கள். இன்றைக்கும் அவர் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. அதை கண்டு நாங்கள் ரொம்ப அப்பப்போ பார்த்து மகிழ்ச்சி புலகாங்கிதம் அடைகிறோம். ஸோ அது இன்னும் மேலும் பல பதவிகளை பெற்று இன்னும் சிறப்பான நிலைக்கு வரணும்னு எங்களுடைய நம்முடைய நந்தனம் கலைக்கல்லூரி சார்பாக மீண்டும் ஒருவரை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோல் எங்களுக்கு எப்பொழுதுமே உறுதுணையாக இருக்கக்கூடிய தலைவர்
ஜோன்ஸ் அவர்கள், அவர் இல்லாமல் விழா இல்லை, நந்தனம் கலைக்கல்லூரி இல்லை. உண்மை, முற்றிலும் உண்மை. அதுபோல் மறுக்க முடியாத உண்மை. அதனுடைய இன்னொரு பில்லர் தூண் சொல்லக்கூடிய இளங்கோ அவர்கள், நம்முடைய பகுதி செயலாளர் பாசத்திற்குரிய கண்ணன் அவர்கள், இவங்கெல்லாம் வந்து எப்பொழுதுமே நமக்கு நந்தனம் கலைக்கல்லூரினா ஓடி வந்து முன்னாடி நிற்கக்கூடிய ஒரு பெரிய தூண்கள். இவங்கெல்லாம் இருக்கும்போது நமக்கு எந்த கவலையும் இல்லை. அதனால் ஜாலி பாய்ஸ் என்றைக்குமே சிறப்பாக ஜாலியாக கொண்டாடுவோம். நன்றி, வணக்கம், வாய்ப்பளித்தது. அடுத்த நிகழ்வாக அரசு வழக்கறிஞர் ராஜாராம் அவர்கள் ஓரிரு வார்த்தைகள். நமது நண்பர் பரணிதரன் அவர்கள் வழக்கறிஞருக்கு சிறப்பு செய்யும் நேரம். அனைவருக்கும் வணக்கம். நேரத்தின் அருமை கருதி அத்தனை பெயர்களையும் இங்கு விழித்திருந்தால் உங்களுடைய நிலை எனக்கு புரியும் என்று தெரிந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்ற அற்புதமான நம் கல்லூரி முன்னாள் நண்பர்களாகிய லயன்ஸ் சுரேஷ் உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றி, மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கின்ற சட்டப்பேரவை உறுப்பினர், எங்கள் முன்னாள் மாணவர், எனக்கு அரசியலில் ரோல் மாடல் வழிகாட்டியாக விளங்கக்கூடிய அண்ணன் தாயகங்கவி உள்ளிட்ட மேடையில் இருக்கும் அத்தனை முக்கியஸ்தர்களுக்கு அன்பு வணக்கம். என்னுடைய நிலையை இந்த தரத்தில் என்னை உயர்த்தி காட்டியது என் தாய் மடி போல இந்த நந்தவனத்தின் நந்தனம் கலைக்கல்லூரி நான் நினைத்து பார்க்கிறேன். என்னுடைய வாழ்க்கையினுடைய பல பகுதிகள் அண்ணன் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் கவி அண்ணனுக்கு நல்லாவே தெரியும். என்னை பர்சனலாகவே நிறைய தெரியும். ஒருவேளை சோத்துக்கு வழி இல்லாத சூழலில் ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வந்துட்டு ஒரு மெக்கானிக்காக போயிருப்பேன், டிப்ளமோ. ஒரு நண்பர் தான் என்ன சொன்னார், நீ வழக்கறிஞராக படிச்சினே, நீ நல்லா வருவிடான்னு சொல்லிட்டு. ஆனால் நந்தனத்தில் சேர்ந்து நான் படித்து சேர்மன் ஆகி ஒரு அரியர் கூட இல்லாமல் சட்டக்கல்லூரியில் என்னை படிக்க வைத்து என்று சொன்னால் என் தாயின் கருவுரையின் புனிதம் அந்த கல்லூரியின் வகுப்பறையில் இருப்பதை நான் உணர்ந்திருக்கேன். சோத்துக்கே வழி இல்லாத வந்தவனை இந்த இடத்தில் என்னை உயர்த்தி காட்டிய இந்த நந்தனம் கலைக்கல்லூரியுடைய சரணாலயத்தை எங்கேயோ திசை மாறி திரிந்து கொண்டிருந்த நம்மையெல்லாம் இந்த ஒரு கொடைக்குள்ள அடைப்பட்டு தாய் பறவை நம்மை அடைக்காக்கும் அந்த சூழ்நிலையை உருவாக்கி என்னை நெஞ்சார மகிழ செய்து இந்த நிகழ்ச்சி நடத்திய உங்கள் அத்தனை பேருக்கும் என் அன்பு வணக்கத்தை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த நிகழ்வாக நமது நண்பரும் பர்னபாஸ் அவர்கள் ஓரிரு வார்த்தைகள். டைரக்டாக சப்ஜெக்ட் வந்துடுவோம். கவியனை வந்திருக்காங்க, எல்லாமே இங்கே டாப் பீப்புள்ஸ்லாம் மேலே உட்காந்துட்டு இருக்கிறாங்க. எப்படி அவங்க நண்பர் பர்னபாஸ் அவர்களுக்கு சிறப்பு செய்யும் நேரம். நான் என் பேர் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு தாமஸ் பர்னபாஸ் என் பேர். நான் பூவிருந்தவல்லி குற்றவியல் வழக்கறிஞர் சங்க தலைவராக இருக்கிறேன். புரட்சி பாரதத்தில் ஒரு முக்கியமான இருக்கேன். சிறுபான்மை பிரிவு தலைவராக இருக்கிறேன். என்னென்னா நந்தன ஆர்ட்ஸில் நம்ம வந்து உள்ளே வரும்போது ஃபஸ்ட்டு ஒரு இப்போ நம்ம சுப்பிரமணியம் ஒன்று சொன்னார். ஏன்னா சில விஷயத்தை நம்ம மறந்துடுவேன், அதனால தான் ஆர்ட்ஸ் 2 பண்ணணும்னு சொன்னாங்க. எனக்கு இன்னுமே அந்த மெயின் கேட்டுக்கு நான் வந்ததே கிடையாது. இந்த பக்கம் அந்த ஃபயர் ஸ்டேஷனுக்காக தான் வருவோம் நம்ம. ஸோ அதனால் எல்லோரும் கிளாப் பண்ணி நம்ம சட்டமன்ற உறுப்பினரை வலியுறுத்தி ஆர்ச் கட்டும் போது கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேராவது நம்ம கேதர் ஆகணும். ஆமாண்ணா, ஏன்னா இன்னும் கூட ஒரு இளமையாக நான் கூட வீட்டில் சொன்னாங்க, ஒயிட் ஷர்ட் தான் போட்டுட்டு இருந்தேன் ஃபுல்லாக. ஏய், நந்தனம் கலைக்கல்லூரி மாணவர்லாம் வராங்க, நீ மாணவராக போ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அவங்க தான் ட்ரெஸ் கோட் போட்டு அனுப்பிச்சி விட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நந்தனம் கலைக்கல்லூரி என்பது நந்தவனம். அது உண்மையில் ஒரு நந்தவனம். இந்த நந்தவனத்தில் அநேக கலைகளை கற்றுக்கொண்டோம். அது எனர்ஜி இல்லை. இங்கே வந்த உடனே எங்கள் அண்ணன்லாம் பார்க்கும்போது இன்னும் வந்து நம்ம உழைக்கணும், இன்னும் நம்ம வந்து எனர்ஜெட்டிக்காக இருக்கணும், இன்னும் பல இடங்களுக்கு நம்ம செல்லணும் அப்படின்றதுனால உண்மையில் ஐ எம் வெரி ப்ரவுட். நான் ஒரு சாதாரண ஒரு குடும்பத்தில் பிறந்தவன். முகிலிவாக்கம் வில்லேஜில் கலைக்கல்லூரிக்கு வரும்போது சாப்பாடு காசு இருக்காது. மதியம் வாழைப்பழம் வைப்பாங்க, பச்சை வாழைப்பழம்னு நினைக்கிறேன் வெளியில். அந்த கடையில் வந்து கருணாசனெலாம் அந்த பிஸ்கெட் பாதி வடை 50 காசுக்கு இருக்குமானா தெரிலண்ணே. அது 50 காசுக்கு 5 பேர் நின்று இருப்பான். கஷ்டம் தான், ரொம்ப கஷ்டம்.
ஈவினிங் போகும்போது அது இல்லாமல் பேஸ்கெட் பால் ப்ராக்டிஸ் வர பண்ணணும். ஸோ இதெல்லாம் இருந்தது. ஆனால் இன்றைக்கு உண்மையில் அந்த ட்ரைனிங் சென்டர், நந்தனம் ஆர்ட்ஸுடைய ட்ரைனிங் சென்டர் இன்றைக்கு நம்ம போகிற இடங்களெல்லாம் சிறப்பாக என் பசங்க கேட்குறாங்க 2 பேருமே, என்னப்பா போகிற இடத்துலாம் வந்து உங்களுக்கு இவ்வளோ பேர் அப்படின்னா, அதுக்கு ஒரே ஒரு காரணம் நந்தனம் கலைக்கல்லூரி மட்டும்தான். நாங்கள் இந்த அளவுக்கு வந்திருக்கிறோம், இந்த ஸ்ட்ரென்த்தாக நிற்கிறோம், ஒரு மாதிரி ஃபியர் இல்லாமல் தைரியமாக பப்ளிக் சர்வீஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால் அதுக்கு முழுக்க முழுக்க நந்தனம் கலைக்கல்லூரி, என்னுடைய சக மாணவர்கள் கொடுக்கின்ற ஒரு எனர்ஜி. நன்றி. அடுத்த நிகழ்வாக நமது சிறப்பு அழைப்பாளர், சிறப்பு பேச்சாளர், நமது பாசத்துக்குரிய நண்பர் தாயகம் கவி அவர்கள் சிறப்புரையாற்றுவார். கவி சாரை பற்றி ஒரே ஒரு விஷயம், அவர் பார்க்குறதுக்கு ரொம்ப சாஃப்ட்டு, அரசியல்லையே ரொம்ப சாஃப்ட்டு. ஆனால் எவ்வளோ தைரியமானவர்ன்றத ஒரு விஷயம் நான் நிறைய பேர் சொன்னேன். இந்த மாதிரி திமுகவில் எவ்வளோ இன்வால்வாக எவ்வளோ பேர் உருவாக்கியிருக்காருன்னு. என்ன மாதிரி தைரியம்னா, இதான் அந்த காலேஜில் யாருக்கும் அவ்வளோ தைரியம் வராது. சும்மா இப்போ பசங்க வெட்டுறானுங்க குத்துறானுங்க, அந்த தைரியம் இல்லை. இது இந்திய எதிர்ப்பு போராட்டம். அப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, கூட்டு போய் டெய்லி வெளியே உட்கார வச்சுருவாங்கன்னு சொல்லிட்டு. சீரோடும் சிறப்போடும் நடைபெற்று கொண்டிருக்கின்ற நந்தனம் கலைஞருடைய இனிய நிகழ்வில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய கல்லூரியினுடைய சீனியர் என்று என்னாலும் அழைக்கப்படுகின்ற மாணவர் பேரவையில் அங்கம் வகித்த அன்பிற்கினிய சகோதரர் விவேக் அவர்களே, அன்பிற்கினிய சகோதரர் கவுன்சிலராக இன்று வீற்றிருக்கின்ற அன்பிற்கினிய சகோதரர் கண்ணன் அவர்களே, அன்பிற்கினிய சகோதரர் ஜோன்ஸ் அவர்களே, அன்பிற்கினிய சகோதரர் வழக்கறிஞர் பாபு அவர்களே, அன்பிற்கினிய சகோதரர் இளங்கோ அவர்களே, மற்றும் இந்த இனிய நிகழ்வுகளை கலந்து கொண்டு இந்த நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்க வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். உண்மையிலேயே மந்தகாசம் சிந்துகின்ற ஒரு மாலை பொழுதில் ஒரு சோலை வனத்திற்குள் செல்லுகின்ற பொழுது அந்த சோலை வனத்திற்குள் வீசுகின்ற காற்று என்பது மனதிற்கு இதமாக இருக்கும். அதே அந்த சோலை வனத்திற்குள் நம் அருகே பூத்துக் கொள்ளுகின்ற மலர்களின் காட்சி பார்ப்பதற்கு இன்னும் அருமையாக இருக்கும். அதையும் தாண்டி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், கடற்கரைக்கு செல்லுகின்ற பொழுது அந்த கடற்கரையின் மணற்பரப்பில் ஒரு மனிதனின் காலடி படாமல் இருந்தால் அந்த கடற்கரையின் மணப்பரப்பு என்பது பார்ப்பதற்கு மிக ரம்மியமாக இருக்கும். ஆனால் பேசிக்கொண்டிருக்கிற என்னிடத்தில் எதிரே வீற்றிருக்கின்ற யாரேனும் ஒருவர் வந்து இந்த பொழுதில் இந்த நொடியில் உன்னுடைய மனதிற்கு இதமானது, மகிழ்ச்சியானது, ரம்மியமானது என்று கேட்டால் நான் தயங்காமல் சொல்லுகின்ற ஒரு வார்த்தை, நந்தனம் கலைஞருடைய காளைகளெல்லாம் ஒன்று சேர இருக்கின்ற இந்த அரங்கத்தில் பேசுகின்ற, உங்கள் மத்தியில் இன்று பேசுகின்ற இந்த ஒரு நொடிதான் என்னுடைய வாழ்க்கையில் மகிழ்வானது, இனிமையானது, ரம்மியமானது என்று சொல்வேன். அந்த அளவிற்கு மனதிற்கு ஒரு நெருக்கமான நிகழ்ச்சி இது. நீங்கள் யாரும் பயப்பட வேணாம், நான் ரொம்ப நேரம் பேச மாட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, பேசின நிலைமை என்ன ஆகும்னு எனக்கு நல்லா தெரியும். ஒரு படத்தில் விவேக் எதிர இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்ட்டு கரெக்டாக சொல்லிவிடுவார். அதேமாதிரி என்னாலும் கரெக்டாக சொல்லிட முடியும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒருங்கிணைப்பு குழு, நம்முடைய சுரேஷ், டெல்லி கார்த்திகை, திருமாவளவன், கென்னடி, நம்ம பரணிதரன், நம்முடைய சந்திரசேகர், குணா, அதே மாதிரி நம்முடைய மதுசூதனன், ஸ்ரீதர், சுரேஷ், ரமேஷ் எல்லாமே ஒருங்கிணைந்து பண்ணியிருக்காங்க. இந்த தலைப்பு என்ன வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாலி பாய்ஸ். தலைப்பே ஜாலி பாய்ஸ். அதுக்கு 2 வரி பார்த்தீங்கன்னா, ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். ஜாலி பாய்ஸ்ன்னு போட்டு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு போட்டு இவனுக்கு பாட்டுன்னு பேசினே இருக்கிறானுங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது நல்லா புரியுது. ஆமான்றார் நம்ம KK நகர் சசி ஆமான்னு சொல்கிறாரு. ஆமாம் எப்படி புரிஞ்சுன்னு கேட்குறாரு.
இப்போ நாராயணன் பேசினான் இங்கே பேசும்போது எல்லாம் கைத்தட்டுங்க ஆயுஸ் நல்லா கூட அப்படின்னா. கைத்தட்டு 2 விதமான கைத்தட்டல் இருக்குது. ஒன்று நல்லா பேசினாலும் கைத்தட்டலாம், இன்னொன்று பேசுறது நல்லான்னு வச்சிங்களேன், நீ பேசுறது போதும் முடிடான்னு சொல்கிறதுக்காக கைத்தட்டலாம். இப்போ நீ கைத்தட்டுறீங்க, ஓஹோ நம்ம நல்லா பேசுகிற மாதிரி அப்படின்னு நான் நிச்சயம் நினைக்க மாட்டேன். பேசுறது போதும் சீக்கிரம் முடிடான்றதுக்கான கைத்தட்டில் தான் நான் நினைப்பேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் அடிக்கடி நிகழ்ச்சிகளுக்கு போவேன். போகும்பொழுது இப்போ சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன் போன மாதம். இதேமாதிரி ஒரு சிறப்பு பேச்சாளர் பேச கூப்பிட்ருந்தாங்க. நாங்களாம் உட்காந்துருந்தோம். அது முன்னாடி பேசணுங்க, நம்ம விவேக் சார் மாதிரி 1 நிமிஷம் பேசிக்கலாம், இல்லை கண்ணன் பேசுன மாதிரி 2 நிமிஷம் பேசியிருக்கலாம், இல்லை நம்ம பாபு பேசுன மாதிரி அரைநோடி பேசியிருக்கலாம், இல்லை நம்ம ராஜாராம் பேசினார்ல, ராஜாராம் எத்திராஜெல்லாம் பேசின மாதிரி ஒரு 2 நிமிஷம் பேசியிருக்கலாம். ஆனால் அந்த சிறப்பு பேச்சாளர் 1 நிமிஷம் இருமா, அந்த சிறப்பு பேச்சாளர் பேசினார் பேசிக்கிட்டே இருக்கார். பேசுகிற அவருக்கும் தெரில எப்படா முடிய போகிறேன்னு, எதிர்க்கு இந்த ஆடியன்ஸுக்கும் புரியல எப்படா முடிய போகிறான்னு. மணியை பார்க்குறாங்க புரிஞ்சிக்கல, பேசினார் பேசிக்கிட்டே இருந்தார். கடைசி அந்த அரங்கத்துலேருந்து கடைசியில் நம்ம ராஜகோபால் மாதிரி ஒருத்தன் எழுந்து நின்னவன் கையில் பார்த்தா ஒரு பெரிய ஒரு தடி. அந்த தடியை தூக்கிட்டு நேராக மேடையை நோக்கி வந்துகிட்டே இருந்தான். நிகழ்ச்சி நடத்து நம்ம லைன் சுரேஷ் மாதிரி வச்சிங்களேன், மடிப்பாக்கம் சுரேஷ் மாதிரி ஓடி போய் டெல்லி கார்த்திகேயன் திருமாலாம் ஓடி போயிட்டு அவனை பிடிச்சிட்டு கேட்டாங்க, நிகழ்ச்சி நடத்துது நாங்கள் தான் கூப்பிட்ருக்கோம் பேசுகிறவரை, நீ பாட்டுன்னு அடிச்சு வச்சு தொலைச்சி நாங்கள் மானம் போயிட்டேன்டா பிரச்சனை அப்படின்னா. அந்த தடி எடுத்துன்னு அந்த ராஜகோபால் மாதிரி இருந்தா இல்லையா, தடி எடுத்துகிட்டு அவன் சொன்னான், பேசுகிற ஆள் அடிக்கிறது 4 பேரை முட்டாளான்னு கேட்டான். பின்ன யாராவதுனா அடிக்க போகிறான்னு கேட்டான். அவன் சொன்னான், நம்ம சேகரன் சிரிக்கிறான், சேகர் அந்த முகநூலில் அடிக்கடி பதிவு போகிற தோழர் சேகர். அப்போ அவன் சொன்னான், பேசுகிற ஆள் அடிக்கிறதுக்கு 4 பேர் முட்டாளான்னா. பின்ன யாரடா அடிக்கிறதுக்கு நீ தடியேற்றுன்னு வரணும் போது அவன் சொன்னான், பேசுகிற ஆளை யார் கூட்டிகிட்டு வந்தாங்களோ அவனை தாண்டா அடிக்க போகிறேன்னா. அந்த நிலைமையை நம்ம நண்பருக்கு நான் உருவாக்க விரும்பல, முடிச்சிடுறேன். ஏன்னா ஒரு 3 நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு முக்கிய பிரமுகரோட பேச போயிருந்தேன் நானும், ஒரு திரைப்பிழா. அவர் அந்த சூழ்நிலையை புரிஞ்சு நீ சீக்கிரம் முடிச்சிருக்கலாம், முடிக்கலை. அவரும் பேசினே இருந்தார். கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் பேசினாருங்க. அவர் பேசி முடிச்சுட்டு நேராக வந்தார். ஜோன்ஸ் மாதிரி ஒருத்தர் பக்கத்தில் உட்காந்தார். எப்படி பேசணும் அப்படின்னார். ஜோன்ஸ் மாதிரி உட்காந்தார். அப்போ அவர் சொன்னார், நல்லா பேசணும் அப்படின்னார். சரி, நான் பேசுனதில் உனக்கு எதெல்லாம் பிடிச்சிருந்தது? இவன் சொன்னான், ஒன்றே தான் பிடிச்சிருந்தேன்னா. என்ன பிடிச்சிருந்தது சொன்னான், நீ பேசிட்டு கடைசியாக சொன்னலன்னா. என்ன சொன்னேன்? இத்துடன் என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நல்லா, அதுதான் பிடிச்சிருந்தது. அந்த நிலைமைக்கு நானும் ஆளாக்க விரும்பலை, நான் சீக்கிரம் முடிச்சிடுறேன். இந்த உட்காந்து என்னையும் அறியாமல் அப்படி பழைய நினைவுகள். நம்ம கண்ணன் சொன்னார்ல, இன்னைக்கு கண்ணனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சென்னை மாநகராட்சி மன்றத்தில் மாமன்ற உறுப்பினர் கண்ணன், வழக்கறிஞர் சுப்பிரமணியலாம். அதாவது நம்ம கல்லூரியின் பெருமை அங்கே புரியுது. நிறைய அதிகாரி எனக்கு பழக்கங்க. ஒவ்வொரு முறை அந்த கவுன்சிலுக்கு கூடும்போது ஒவ்வொரு பேசுவாங்க. அவங்க பேசும்போது கேட்பேன், இன்றைக்கி யாருங்க பேசுனா நல்லா பேசுனாங்க. அந்த அதிகாரி ஒவ்வொரு முறையும் சொல்லுவான், கண்ணன் ஒருத்தர் இருக்காருங்க கேட்க நேரில் அப்படின்னா. என்ன அப்படின்னா, அற்புதமாக பேசுகிறாருங்க அப்படின்வான். அதை சொல்ல வந்த செய்தியை ரொம்ப நல்லா பேசுகிறார் அவருன்னு கண்ணனை சொல்லுவான். அதேமாதிரி நம்ம வழக்கறிஞர் சுப்பிரமணி அவரையும் அதாவது எப்படி சொல்கிறது, ஒவ்வொரு பணியும், அதாவது நேற்று கூட சொன்னாங்க நம்ம மாண்புமிகு மருத்துவத்துறை அமைச்சர் அன்பிற்குனே மா சுப்பிரமணியன் சொன்னார், துணை மேயர் மகேஷன் சொன்னாங்க. அதாவது நாங்கள் ரிப்பன் பில்டிங் போகிறது நேரம் ஆகுதோ இல்லையோ நாங்கள் தாமதமாக போவோம், ஆனால் எங்களுக்கு முன்னாடி அந்த அதிகாரிகள் அறையில் இருக்கிற ஒரே ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா வழக்கறிஞர் சுப்பிரமணி தான் சொன்னாங்க. அந்த அளவுக்கு பொதுநலத்தோடு செயலாற்றக்கூடிய அற்புதமான தோழர். அதேமாதிரி நம்ம பக்கத்தில் உட்காந்து டிஎஸ்பி ரவி, அவர் நான் எம்எல்ஏ இருக்கிற அந்த தொகுதியில் ஒவ்வொரு முறையும் அந்த ஒரு ஏரியா ஒன்று இருக்குது, பிரிஸ்டி நகர் ஏரியா, அங்கே ஒவ்வொரு முறையும் இசை நிகழ்ச்சி நடத்துவாங்க. திடீர்னு ஒரு நாள் போனால் இவர் நிற்கிறாராங்க. சரி, என்ன மாதிரி கூப்பிட்ருக்காங்க போல சீஃப் கெஸ்டான்னு பார்த்தா மைக்கை பிடிச்சார். அற்புதமாக பாடுறாரு நம்ம ரவி, அற்புதமான பாட்டு, உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. அது முத்துச்செல்வன் பார்த்தீங்கன்னா பீட்டர்ஸ் காலனி அந்த கேம்பஸ்குள்ளே அவர் தனி ஒரு ராஜாங்கம் நடத்தக்கூடிய ஒரு அற்புதமான தோழர் முத்துச்செல்வன். இங்கே நம்ம மதி பேசும்போது சொன்னார் இல்லையா, மதி நம்ம கண்ணன் பேசும்போது சொன்னாங்க, அதாவது எலெக்ஷன் நிற்கும் போது எங்களுக்கு உதவுறதுக்கு யாருமே இல்லைனாங்க. அவரை மட்டும் சொல்லிக்கினார். நானும் சொல்லி ஆகணும்ல, நானும் எலெக்ஷன் நிற்கும் போது
முதல்ல ஒரு குரல் வந்தது. நான் முத்துச்செல்வன் தான் பேசினான். எங்கடா இருக்கேன்னு கேட்டான். சொன்னேன் இது மாதிரி என்ன அங்கேயே வரணுன்னா நம்ம சந்திரன் வீடு இருக்குல்ல, நம்ம எங்கள் ஏரியாவில் இருக்குது, நம்ம ஏகே சாமி நகர் அதில் நம்ம சந்திரன் வீடு. நான் சந்திரன் வீட்டில் தான் இருக்கேன். எங்கே இருக்குன்னாங்க. நான் சொன்னேன் எதிர் வீட்டில் தான் இருக்கேன்னு. நேராக நம்ம ஜோன்ஸும் முத்துச்செல்வன் வந்தாங்க. டீலாம் சாப்பிட்டோம். அப்போ எலெக்ஷன் எப்போ ஸ்டார்ட் பண்ணுற அப்படின்னாங்க. உனக்கு அப்படியே சொன்னேன் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு. அப்புறம் ஜோன்ஸ் கிளம்பும்போது ஒரு பெரிய ஒரு கவர் ஒன்று கொடுத்தார். என்னப்பா அப்படின்னா, அதாவது குசலையர் கொடுத்த மாதிரி தான். குசலை சொல்லுவாங்களே அவள் அது எல்லாமே தான். அதாவது அந்த நேரத்தில் அது எப்படி, அதாவது எப்படி சொல்கிறது, அவசியமே இல்லை ஜோன்ஸ் என்னை தேடி வரணும் அவசியமே இல்லை. அவர் எங்கேயோ இருக்கார், நம்ம எங்கேயோ இருக்கோம். இது எதை நமக்கு இணைச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நந்தனம் கலைக்கல்லூரியில் பயின்ற ஒரு மாணவன் எலெக்ஷன் நிற்கும் போது தன்னால் என்ற உதவி செய்யணும். அன்றைக்கி ஜோன்ஸ் ரொம்ப எனக்கு ஒரு பொருளாதார ரீதியாக உதவி பண்ணார், மறக்க முடியாது. ரொம்ப அதுமாதிரி பக்கத்தில் இளங்கோ சார் இருக்கா, இளங்கோ அவர் பார்த்தீங்கன்னா எங்கே இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசும்போது நாராயணன் தான் சொன்னான். இதுமாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு இடத்துல இருக்காங்கண்ணா. அதுமாதிரி அவரும் நம்ம அண்ணன் ஆற்காடு வீராசாமி மின்சாரத்துறை அமைச்சர் அந்த இருந்தார். அவர் நிறைய அதாவது தேடி நந்தனம் கலைக்கொலின்னு சொன்னாலே எல்லாருக்கும் உதவக்கூடிய ஒரு மனப்பான்மை படைத்தவர் தான் நம்முடைய இளங்கோ உட்காந்துருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பக்கத்தில் நம்ம பாபு, வழக்கறிஞர் பாபு. அதாவது நான் அண்ணா பார்த்தீங்கன்னா அந்த எலெக்ஷன் நான் 86 நான் எலெக்ஷன் நிற்கும் போது எனக்கு அதாவது ராஜகோபால் அப்போ சேர்மன். அப்போ நமக்கு நிறைய அந்த எலெக்ஷன் நேரத்தில் உதவி பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்பிற்குனே சகோதரர் பாபு தான். பாபு ரொம்ப உறுதுணையாக இருந்தார். நம்ம ராஜாராம் பேசும்போது சொன்னார்ல, அந்த காலகட்டத்தில் அதாவது ரொம்ப நெருக்கடியான நேரம், செலவெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் ரொம்ப சங்கடமாக இருக்கும். அந்த நேரத்தில் அதாவது அந்த பொருளாதாரத்தை பெண்ணுக்கு தள்ளி ஒரு நட்புக்கு முன்னுரிமை கொடுத்து, அதாவது நான் அந்த எலெக்ஷனை ஜெயிக்கிறது ரொம்ப காரணமாக அந்த பாபு, மாறன், அதேமாதிரி பாரின்னு ஒருத்தர் இருந்தார், பாலபாரி, மனோகரன், நம்ம ராஜகோபால், கோட்டி, நம்ம கார்த்திக் சொல்லிகிட்டே போகலாம். என்னால் அவங்கள வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் மறக்க முடியாதுன்னு சொல்ல அளவுக்கு ரொம்ப உதவியாக இருந்தாங்க. அதேமாதிரி நம்ம அண்ணாதுரை பாரதிதாசன் காலனியில் அவர் வீடோட போய் எனக்காக போயிட்டு, நம்ம பசங்களாம் அங்கே இருந்தாங்க அந்த ஏரியாவில், அவரும் போய்ட்டு டோர் டு டோர் கேன்வாஸ் பண்ணார். சொல்லிகிட்டே போகலாம். நம்ம மோகன் வந்திருக்காருன்னு நினைக்கிறேன், 23 ரூட் மோகன் வந்திருக்காரா? அது இருக்க பாருங்கள். அவரில் ரொம்ப எனக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருந்தாங்க. சந்திரன், மோகன் எல்லாமே இந்த நேரத்தில் ரொம்ப அவங்களாம் ஒரு தேங்க்ஸ் சொல்லலான்னு தோணுது. அப்படியே அப்போ இன்னொன்று, அதாவது அந்த உட்காந்தோடனே என்னையும் அறியாமல் அந்த அதாவது கல்லூரி காலகட்டம் சொல்லுவாங்கள்ல, ஒவ்வொரு இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம டேவிட்டும் தோழர் இருந்தார் நம்ம கோடம்பாக்கத்தில். அவர் இப்போ தானே கானாலாம் இப்போ ஃபேமஸ் ஆகுது. அப்போ அந்த நேரத்தில் டேவிட் ரொம்ப நல்லா பாடுவான் பாட்டு. அப்போ தீனா வந்திருக்காரா? தீனா இருக்கா? தீனா பார்மேனாக இருக்காரு பார்த்தீங்கன்னா அப்போது ரொம்ப டேவிட் ரொம்ப அற்புதமாக பாடுவார். இப்போ தான் அந்த கானா இப்போ ரொம்ப தெருக்கு அப்போலாம் பார்த்திங்கன்னா ஒரு அபரிதமாக இருக்கும் அது. அப்போது டேவிட் பாடுவார். அதாவது அப்படியே நாங்கள் அந்த கண்ணன் சொன்னார்ல பேசும்போது, அப்போலாம் இந்திய எதிர்ப்பு பாடல் நாங்கள் போகும்போது அப்படியே அந்த எல்ஐசி பில்டிங்கை தாண்டி போவோம். தாண்டும் போது நம்ம டேவிட் குரல் எடுப்பான், எல்ஐசி ஹைட்டுன்னுவான். உடனே நான் சொல்வேன் நந்தனாட்ஸ்னா வெயிட் அப்படின்வான். அப்படியே அந்த பாடினே போவோம். அப்போ இன்னொருத்தர் கும்தலை கிட்ட கும்மாவான்னுவார். நான் சொல்வேன் நந்தனாட்ஸ்னா சும்மாவா அப்படின்வேன். அதுமாதிரி ரொம்ப 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 அப்படியே அந்த இதில் ரொம்ப அப்படியே பாடிகிட்டே போவோம். அதெல்லாம் அப்படியே இன்னும் நினைவு வந்துகிட்டே இருக்குது. அந்த கேம்பஸ்குள்ளே சுற்றி வருவோம் நாங்கள். அதாவது நம்ம கண்ணன் பேசும்போது சொன்னார், அதை நாங்கள் அதிகம் பயன்படுத்திய வழி வந்து ஃபயர் ஸ்டேஷன் வழி தான் நாங்கள் அதிகம் பயன்படுத்தினோம். இப்போ நம்ம வல்சாக்கம், மதியம், தித்ராஜ் எல்லாம் பேசும்போது அதாவது அந்த வளைவு அமைக்கிறதுக்கு நம்ம பிரின்ஸ்பால் ஒரு மாதிரி நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன். சுப்பிரமணி சொன்னார் இல்லையா, வழக்கறிஞர் சுப்பிரமணி. அதாவது நாங்கள் அந்த இதுக்கு போயிட்டுருக்கும்போது காலேஜ் சமீபத்தில் ஃபங்க்ஷன் போயிருக்கும்போது பிரின்ஸ்பால்லாம் சொன்னாங்க, இந்த மாதிரி அந்த ஆர்ச்சி வேணும்னாங்க, நாங்கள் ரெடி பண்ணி தரேன்னு சொல்லியிருக்கோம். நாங்கள் ரெண்டு ஆர்ச்சி போடலாம். நண்பர் சுப்பிரமணி சொன்ன மாதிரி அந்த ஃபயர் ஸ்டேஷன் அங்கேயும் ஒரு ஆர்ச்சி போட்டுடலாம், அதே மாதிரி தேவர சிலை கட்டியும் ஒரு ஆர்ச்சி போட்டு நம்ம கல்லூரியுடைய பெருமையை பறை சாற்றுகின்ற அளவிற்கு நம்ம சுப்பிரமணியம் சொன்ன மாதிரி அந்த ஆட்சி திறக்கும் போது நம்ம கல்லூரியில் பட அனைத்து தோழலும் அங்கேருந்து அந்த நிகழ்வை பெருமை செய்யணும். உண்மையிலேயே நம்ம கண்ணன் பேசும்போது சொன்னார், இது மாதிரி இன்றைக்கி அப்படியே நிற்கிறாரு, அன்றைக்கி எப்படி இருந்தார். உண்மையிலேயே அந்த நேரம் காலகட்டம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமான காலகட்டம். அந்த 86 கலைஞர் வந்து அந்த கல்லூரி வந்து திறந்து வச்சுட்டு போனார் 1972. அதுக்கப்புறம் அந்த கல்லூரிக்குள்ளே கலைஞர் வரல. எல்லா காலேஜையும் போவார், நந்தனார்ஸ் காலேஜ் கலைஞர் வரலை, யாரும் அந்த முயற்சியும் எடுக்கலை. அந்த நேரம் பார்த்து எலெக்ஷன் எங்கள் நம்ம காலேஜில் நடக்கும்போது மாணவர்களை தவிர கோரிக்கை பார்த்திங்கன்னா
சரி நான் உனக்கு ஓட்டு போடுறோம். இப்போ நம்ம இவர் பேர் சொன்னார்ல, அதாவது மச்சான் 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 அப்படின்னு சொன்னாங்களே, நம்ம ரவி தான் சொன்னார், பர்னபாஸ் சொன்னார் நினைக்கிறேன், பர்னபாஸ் ரவிலாம் சொன்னாங்க. அது பேசும்போது மச்சான் அப்படி 1000 இருந்தாலும் மச்சான், யாரும் சார்லாம் கூப்பிடுத்துல மச்சான்னு. அதுமாதிரி அப்போ நாங்கள் காலேஜ் படிக்கும்போது அந்த நேரத்தில் எந்த வார்த்தை ரொம்ப ஃபேமஸாக இருந்தது பார்த்தீங்கன்னா, தலைவா. ஆளுகள் ராஜகோபால்னாலாம் பார்த்தீங்கன்னா பேர் விட மாட்டேன், வா தலைவா அப்படின்னுவோம். இன்றைக்கும் அந்த வார்த்தை என்னோடய தொகுதியில் நான் யாரை பார்த்தாலும் வாடா படலாம் கூப்பிடுறதில்ல, வா தலைவான் தான் தோல் மேலே கை போட்டு போயிட்டே இருப்பேன். அந்தளவுக்கு ஒரு ஃபேமஸான வார்த்தை தலைவான்றது. அப்போ படிக்கும்போது அப்போ மாணவர்கள் வச்சு என்கிட்ட வச்ச கோரிக்கை பார்த்தீங்கன்னா, சரி நீ ஓட்டு போடுறோம், கலைஞர் இந்த கல்லூரிக்கு உன்னால் கொண்டு வர முடியுமா அப்படின்னு கோரிக்கை வச்சாங்க. நான் சொன்னேன், கண்டிப்பாக ஜெயிச்சுன்னா கண்டிப்பாக கலைஞரை வந்து கொண்டு வந்து இந்த மாணவர் பிறகு துவக்கிறோன்னு சொன்னேன். அதுமாதிரி எல்லாம் ஓட்டு போட்டாங்க. ஓட்டு போட்டு நானும் ராஜகோபால், முரளின்னு நண்பர் இருந்தார், முரளி, அப்புறம் சங்கர் வந்திருக்காரான்னு தெரியல, திருவான்மீர் சங்கர், அவர் ஜாயின்ட் செக்ரட்டரி, எல்லாமே ஒருங்கிணைந்து பணியாற்றி கிட்டத்தட்ட ஒரு 3 மாத காலம் போராடினோம். அந்த நேரம் வந்து அப்போது மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் தான் அப்போ முதலமைச்சர் இருந்தார். அப்போ வந்து கலைஞர்கள் எந்த ஒரு கல்லூரிக்கும் போக முடியாத ஒரு விதிக்கப்படாத சட்டமாக இருந்தது. அதனால் நான் 3 மாத காலம் பிரின்ஸ்பாலோட போராடி, அண்ணாமலையின் பிரின்ஸ்பால் அப்போ போராடி ஒரு வழியாக அவர்கிட்ட ஒப்புதல் வாங்கினோம் கலைஞரை வர வைக்கிறதுக்கு. கலைஞர் வந்து போனார். அப்போ எந்த தமிழ்நாட்டில் வந்து எல்லாம் கல்லூரிக்கு போன கலைஞர் அந்த நேரம் வந்து இப்போ கோந்து விட்டு எறிதில்லை இந்திய பிரச்சனை. அப்போ 1986 அந்த இந்தியை எதிர்த்து ஒரு மிகப்பெரிய போராட்டம் தமிழ்நாடு முழுக்க திமுக முன்னெடுத்தது. அந்த போராட்டத்தை எங்கே தொடங்கினார் கலைஞர்னு பார்த்தீங்கன்னா, போராட்டம் அறிவிச்சிட்டு டிசம்பர் 10 அறிவித்தார் அந்த போராட்டத்தின் நாள். அது வந்து அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு போராட்டம் அறிவிச்சிட்டு முன்கூட்டியே அதை பற்றி பிரச்சாரம் பண்ணாங்க தமிழ்நாடு முழுக்க. அது மாதிரி கலைஞர் வந்து டிசம்பர் 10 போராட்டத்தை அறிவிச்சிட்டு எங்கே முதலாக தொடங்கினார் முதல் முறையான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நந்தனம் கலைக்கல்லூரிக்கு நாங்கள் நிர்வாகிகளாக இருந்தபோது இந்த பேரவை துவக்கி வைக்க கலைஞர் அழைத்து சென்றபோது தான் கலைஞர் வந்து அங்கே தான் அந்த பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறார். இந்திய பிரச்சாரம் நினைவில் வந்து கொண்டே இருக்கிறது. இப்போ பார்த்திங்கன்னா நான் தான் வரவேற்புறேன். அப்போ வந்து அதாவது கலைஞராடு நான் தான் வரவேற்றேன். அது இன்னும் அப்படியே பசுமையாக ஞாபகத்தில் இருக்குது. அப்போ நான் சொன்னேன் கலைஞரை பார்த்து உட்கார வச்சுட்டு, அப்போ நான் தான் வரவேற்புறேன். பக்கத்தில் துரைமுருகனை உட்காந்துட்டாங்க. அப்போ நான் சொன்னேன் கலைஞரை பார்த்து, நெற்றிகளை ஓடுகின்ற சிந்தனையின் நெலிக்கோடு, நேர்மை திறன் காட்டும் நேர்வகிட்டு தலையழகு, வெண்கொற்ற கொடை போன்று பின்தலையில் பளபளப்பு அப்படின்னேன். கலைஞர் வந்து அப்படி ஒரு அதாவது ஒரு காதலன் வந்து காதலியை சொல்லும் போது அது ஒரு பெண் எப்படி ஞானத்தால் தலை குனிவாள், அது மாதிரி கலைஞர் வந்து தன் தோல் மேலே போடும் துண்டு எடுத்து அப்படியே அந்த நகத்தில் அப்படியே கீழே ஆரம்பித்தார். அப்படியே பார்த்தார், இன்னும் கூட அப்படியே பசுமையாக இருக்குது. அதான் நெற்றிகளை ஓடுகின்ற சிந்தனையை நெலிக்கோடு, நேர்மை திறன் காட்டும் நேர்வகிட்டு தலையழகு, வெண்கொற்ற கொடை போன்று பின்தலையில் பளபளப்பு. அப்படியே அந்த அரங்கமே அதிர்ந்தது. இன்னும் அப்படி பசுமையாக ஞாபகம் இருக்குது. அப்போ தொடங்கி வச்சோம் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை தான் நாங்கள் முன்னெடுத்து போனோம். அப்போ பார்த்திங்கன்னா சென்னையில் நிறைய காலேஜ் இருந்தாலும் அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை எந்த கல்லூரி முன்னெடுத்து சென்றதுன்னு பார்த்திங்கன்னா நந்தனம் ஆர்ட்ஸ் காலேஜ் தான் அந்த போராட்டத்தை கையில் எடுத்தாங்க. தான் பார்த்திங்கன்னா நாங்கள் தினந்தோறும் அந்த ரோட்டில் தான் இருப்போம். நான் இந்த கண்ணன், சுப்பிரமணி, ஜோன்ஸ் இந்த எல்லாமே, ராஜகோபால், முரளி, கோட்டிக்கிட்டு எல்லாம் கார்த்திக்கில் எல்லாம் ரோட்டில் தான் இருப்போம். என்னுடைய பையனை வந்து சோயலில் படித்து முடிச்சுட்டு வந்து நிகழ்ச்சி வந்திருக்கு. அவனை வந்தான், நானும் வந்து பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டு இப்போ அந்த சோயல் சட்டக்கல்லூரியில் வழக்கறிஞி படித்து முடிச்சுட்டு இப்போ அந்த சிவில் சைடில் ப்ராக்டிஸ் போயின்னு இருக்கான். தமிழ்வேல்னு பேர். இது மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ நம்ம பர்னபாஸ் சொன்னார் இல்லையா, நான் இப்போ இன்றைக்கி ஜுரமாக இருக்க என்னை பார்த்தா வேகமாக போகிறேன்னு. எனக்கும் ஒரு உடல்நிலை சரியில்லை. சமீபத்தில் நம்ம மாண்புமிகு துணை முதலமைச்சர் வந்து ஒரு விளையாட்டு போட்டி துவக்கி வச்சாங்க, கிரிக்கெட் போட்டி. அதில் விளையாடி ரொம்ப நாள் ஆச்சு, திடீர்னு விளையாட விட்டாங்க. அது விளையாடி கை கால்லாம் வலிச்சிட்டு ஒரே எனக்கும் உடம்பு முடியாமல் தான் இருந்தது. எப்படி நம்ம வழக்கறிஞர் பர்னபாஸ் எதையும் எதிர்பார்க்காம நிகழ்ச்சிக்கு வந்தாரோ அதேமாதிரி நானும் தான் நிகழ்ச்சிக்கு வந்தேன். இவனை கேட்டான், துணைக்கு வந்திருக்கிறான் அவன். இவனை கேட்டேன், இல்லை எங்கள் ஆட்கள்லாம் பார்த்தா உடம்பு சரியாடுன்னு சொல்லி தான் வந்தேன் நான். உண்மையிலேயே ரொம்ப மனதிற்கு ஒரு நெருக்கமான நிகழ்வு. அதாவது நந்தனம் கலைக்கல்லூரியில் பயின்றோம் என்று சொல்லுகின்ற போதே ஒரு தனி ஒரு கெத்து தான். Come on. We'll rock the stars to the coming in the part, baby, coming in the canavilla tongue. Yes, yes, yes. We'll rock the stars to the coming in the part, baby, coming in the pulling in the bang. Gala 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 gang, bala bala baila song. Nittam oru kanavil tongu, ullang
Oh,